கண்டிப்பாக உருவ வழிபாடுங்கிறது அதுல எந்த மாற்றமும் இல்லை இருக்கு. ஆனால் அந்த வழிபாடுகளை என்னன்னா அவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். ஒரு சாதாரண இயல்பாக இருக்கிறவனுக்கு வெறும் உருவத்தை மட்டும் காட்டி கொடுக்கிறார்கள். அதற்கப்புறம் அந்த உருவத்துக்கு எங்கே உயிர் இருக்கிறது என்பதையும் காட்டி கொடுக்கிறார். அப்ப நீங்கள் உருவத்தை வணங்குவீர்களா, உயிரை வணங்குவீர்களா? அப்ப எனக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற ஆவடையில் இருக்கிற எந்த இடத்தில் உயிர் இருக்கிறது, எப்படி உயிர் இருக்கிறது என்பதை காட்டி கொடுக்கப்படுகிறது. அப்ப நான் போய் அந்த மையத்தை வணங்கி விட்டு வருகிறேன். அவ்வளவுதான். இப்ப ரெண்டையும் சேர்த்து வணங்கி கொண்டே நீங்கள் இருக்கு. ஒரு நாள் உங்களுக்கு காட்டி கொடுக்கப்படும், செயல் வடிவமாக மாறும். அதேதான் நம் உடலுக்குள். இது சூலம், உருவம். உள்ளே இருக்கிறது உயிர். அது வெளிப்பட்டால் அது ஆன்மாவாக, அது பிரகாசமாக, அது அழிவற்ற பொருளாக இருக்கிறது. உருவமாக இருக்கிற எல்லா பொருளுக்கும் அழிவு இருக்கும், மறைவு இருக்கும். ஒரு சிவலிங்கம் இருக்கு, மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டா சமாதி. நமக்கு புதைக்கப்பட்டாலோ இல்லை எரிக்கப்பட்டாலோ ஒரு விஷயம் மறைக்கப்படுறது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்படித்தான் ஒரு செயல். அப்ப அந்த ஆன்மாவாக இருக்கப்படுறது அதிலிருந்து வெளிப்பட்டு செயல்படுகிறது, தனிப்பட்டு செயல்படுகிறது. அப்ப அழிவுக்கு போகாத பொருளாக இருக்கிறது. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கு. உருவம் எப்பொழுதும் நேசிக்கப்படுறதும் வணங்கப்படுறதும் கொண்டாடப்படுறதும் பிரபஞ்சத்துடைய வழக்கம். ஆனால் அந்த உருவத்தை எதுவரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கத்துக்கணும்.